பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த மே மாதத்தில் தேவன் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. இந்த மாதத்தில் நம்ம வாக்குத்தத்தம் பெற்றது போல எல்லாவற்றையும் இழந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஸோ இன்றைக்கும் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சங்கீதம் 51வது சங்கீதம் 12வது வசனம், Psalms 51 verse 12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து, நான் விசுவாசிக்கிறேன் அந்த ஆண்டவர் தான் அந்த சந்தோஷத்தை திரும்பவுமாய் தருகிறார். தாவீது ஒரு காலகட்டத்தில் அவன் பாவத்தில் போகிற வேளையில் அந்த சந்தோஷத்தை இழந்தான். ஆனால் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே எனக்கு ஆண்டவர் மீண்டுமாக நான் இழந்த அந்த சந்தோஷம், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் களி கூறுகிற ஒரு சந்தோஷம், உண்மையில் மகிழுகிற ஒரு சந்தோஷம், உண்மை தரிசிக்கிறதுல ஒரு சந்தோஷத்தை நான் கண்டேனே, அது திரும்பவும் எனக்கு தாங்க, உற்சாகமான ஆவி எனக்கு தாங்க. நான் விசுவாசிக்கிறேன் இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை மீண்டுமாக அந்த சந்தோஷத்தை கொடுப்பாராக, கர்த்தர் அந்த மகிழ்ச்சியை கொடுப்பாராக. இழந்த சந்தோஷத்தை நீங்கள் திரும்ப பெறுவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நாளிலே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே கர்த்தாவே சந்தோஷத்தை இழந்திருக்கலாம். ஆண்டவர் இளையகுமாரன் தகப்பன் வீட்டிலேருந்து போகும்பொழுது ஆண்டவரே ஒரு பெரிய சந்தோஷத்தை இழந்தான். ஆனால் திரும்பமாய் கர்த்தாவே தகப்பன் வீட்டுக்கு வருகிற வேளையில் ஆண்டவரே கர்த்தாவே அந்த சந்தோஷம் அந்த வீட்டுக்கு திரும்ப வந்தது ஆண்டவரே. அதே போல் இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே சந்தோஷத்தை சில காரணங்கள் நிமித்தமாக ஆண்டவரே இழந்திருக்கலாம். இந்த நாளிலே அந்த பிள்ளைகள் ஆண்டவரை இழந்த சந்தோஷங்கள் ஆண்டவரை ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் களி கூறுகிற அந்த சந்தோஷம், உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரை ஆடி பாடுகிற சந்தோஷம், உங்களுடைய சமூகத்தில் கர்த்தாவே என்ஜாய் பண்ணுகிற ஒரு சந்தோஷம் ஆண்டவரை இழந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை இந்த நாளில் பலப்படுத்துங்க. அந்த இழந்த சந்தோஷத்தெல்லாம் திரும்ப தாங்க. அந்த பின்மாற்றத்தில் போயிருக்கிற பிள்ளைகளை திரும்ப கொண்டு வாங்க. ஆண்டவர் கர்த்தாவே உம்மை தேடுகிற பிள்ளைகளை மாற்ற விடமா ஜெபிக்கிறேன். கர்த்தரை தேடுகிறவர்களை ஒரு நன்மை குறைப்படாது என்று சொன்னது போலப்பா, ஒரு நன்மை குறைப்படாமல் அவர்களை ஆசீர்வதிங்க. வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வயதானவர்கள், சிறு பிள்ளைகள், வெளிநாட்டில் தங்கி இருக்கிற பிள்ளைகள் அன்று எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. யாருக்கு எந்த தீங்கு வரக்கூடாது. இதனால் வேலை ஸ்தலத்தில் நல்ல சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுங்க. ஆண்டவரே கர்த்தாவே அந்த கொலீக்ஸ் மத்தியில் ஆண்டவரே நல்ல கர்த்தாவே ஒரு உறவுகளை நீர் கொடுக்க விடமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளிலே வேலை ஸ்தலத்தில் கர்த்தாவே அந்த பிள்ளைகள் நல்ல உயர்வுகளை கட்டளையிடுங்க. ஆண்டவரே கர்த்தாவே இதனால் இன்டர்வியூக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நல்ல இடத்துலேருந்து அழைப்பு வருவதாக. இதனால நல்ல இடத்துலேருந்து வேலைக்கு அந்த பிள்ளைகள் செல்ல உதவி செய்யுங்க. என் தேவன் தாமே அதிசயங்களை காணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரம் ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்ளட்டும் அப்பா. அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அதில் உங்களுடைய கரம் வந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. ஆண்டவரே நீங்கள் சமைக்கிற எல்லா ஆகாரங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்பத்தையும் எண்ணெயும் தண்ணீரையும் மாவையும் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் சாப்பிடுகிற ஆகாரங்கள் எந்த ஒரு பலவீனம் கொண்டு வரக்கூடாது. அநேகருக்கு ஆண்டவர் ஆகாரம் இருக்கத்தக்கதாக அந்த வீட்டில் ஒரு நிறைவை நீங்கள் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. இதனால் இலக்கத்தை எல்லா வறட்சியை எடுத்து போடுங்க. ஆண்டவர் இதனால் இலக்கத்தா பிள்ளையோட கத்தாவே அட்மிஷன் காரியங்களுக்காக சோத்திரிக்கிறோம். ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துக்கிற பிள்ளைகளுக்காக சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கத்த நல்ல ரிசல்ட் வரட்டும். நல்ல காலேஜஸில் அட்மிஷன் கிடைக்கட்டும். நல்ல ஸ்கூல்ஸில் அட்மிஷன் கிடைக்கட்டும். அந்த அட்மிஷன் தேவையெல்லாம் நீங்கள் சந்திங்கப்பா. இந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எந்த ஒரு குறைவில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் வெயில் நிமித்தமாக யாருக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாதப்பா. எங்கள் தேசத்தில் மழை கட்டளையிடுவீராக. இந்த வறட்சியை எடுத்து போடுங்கப்பா. அந்த தண்ணீர் பிரச்சனை எடுத்து போடுங்க. ஆண்டவரே கத்தாவே எலெக்ஷனுடைய ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே ஜூன் 4ஆம் தேதி ஆண்டவரே கத்தாவே உங்களுடைய கரம் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல் கத்த கிரியை செய்வதற்காக நன்றி அப்பா. நல்ல ஆட்சியாளர்களை கொண்டு வாங்கப்பா. நீரே கத்தாவே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். யாரை கத்தாவை கொண்டு வர சித்தமாக இருக்கிறவர்களை கொண்டு வருவீராக. தேசத்தின் நன்மையாய் ஆள உதவி செய்வீராக. பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல உயர்வுகளை தாங்க. நல்ல ஆர்டர்ஸை கொடுங்கப்பா. ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். இதனால் பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தின் நன்மையாக முடிசூட்டுங்க. இந்த வருஷம் சந்தோஷத்தின் வருஷமாக இருப்பதாக அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை காண செய்யுங்க. சால்வேஷன் டிவிக்காய் திருச்சபைக்காய் சோத்திரிக்கிறோம். ஏச திருச்சபையில் தேவடைய கரம் இருக்கட்டும். சால்வேஷன் தேவடைய கரம் இருக்கட்டும். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் இன்னும் சுவிசேஷம் எடுத்து செல்ல உதவி செய்யுங்கப்பா. அவருடைய தேவையில் எல்லாம் நீங்கள் சந்திங்க. எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. சபை கட்டுமான பணியில் இருக்க எல்லா தடைகளை எடுத்து போடுங்கப்பா. ஆட்களை கொடுங்கப்பா. எல்லா தேவையெல்லாம் சந்திங்க. பண தேவையை சந்திங்க. சீக்கிரத்தில் கத்த அஸ்திபாரம் போடுவதற்கான எல்லா ஆயத்தங்களை செய்ய உதவி செய்வீராக. அந்த ஃபவுண்டேஷனை போடுவதற்கு உதவி செய்வீராக. எல்லா வழிகளை திறந்து கொடுப்பீராக. உடைய கரம் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க. இந்த மே மாதத்தில் கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.